இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி அக்கறை கொள்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் கேர்ஸ் ஃபார் யூ. வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்கிலீஷில் casting all your care upon him for he cares for you. பாருங்கள், மனித வாழ்க்கையில் சில காரியங்கள் அவனை விட்டு நீங்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அது ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த கவலைப்படுகிறது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, நம்ம சிந்தனையில் நம்ம இருதயம் சோர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம நினைக்கிற காரியம் நடக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம தனிமைப்படுத்தப்படலாம், இல்லாட்டி நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இருதயத்தில் கவலை வருது, பயம் வருது, இல்லை? இப்போது இங்கே தேவன் சொல்லுகிறாரு, நீ என்கிட்ட அந்த கவலையெல்லாம் வைத்து விடு, உன் கவலையெல்லாம் என் மேலே வைத்து விடு, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், தாயும் தகப்பனையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம மேலே அக்கறை செலுத்துகிறவர், நம் நல்வாழ்வை விரும்புகிறவர். மொத்தத்தில் சொல்லப்போனால் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், இந்த பூமியில் இல்லை பாருங்கள், வேதத்தில் இந்த கவலைப்படுகிறவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ வார்த்தை நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. சில வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வருவோமானால் கண்டிப்பாக பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், விடுதலை பெற்றுக்கொள்வோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அவர் வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, என்றைக்கும் அது வல்லமை உள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. அப்போது நம்ம இந்த கவலைப்படுகிறதுனால நம்ம எப்படி ஆயிடுமா, நம்ம இருதயத்துக்குள்ள தேவ வார்த்தை இருந்தாலும் அது முள்ளுக்குள்ளே சிக்கின வார்த்தை மாதிரி இருக்குதான், அது முளைக்க முடியல, அந்த செடி முளைக்க முடியாதபடி நெருக்கி போடுகிறது. இதுதான் பிசாசுடைய வேலை. பாருங்கள், அந்த விதை, அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அது நல்ல கனி கொடுக்கிறதுக்காக தேவன் வைத்திருக்க அந்த வார்த்தையை பிசாசு என்ன பண்ணுறான், அந்த உலக கவலையை கொடுத்து நெருக்கி போட்டு அதை அழித்து போடுகிறான். அந்த வார்த்தையின் வாக்கு தத்தத்தை பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லியிருக்குது, பிசாசானவனை மோசம் போக்கின பிசாசு. அப்போ அவனோட வேலையை என்னதுன்னா மோசமாக்குறது, நம்மளை அழிக்கிறது. 1 பேதுரு 5:8 பாருங்கள், அடுத்த வசனத்திலே சொல்கிறாருப்பாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் ஃபஸ்ட்டு கவலைப்படாதீங்க, எல்லாம் என்கிட்ட வச்சிருங்க சொல்லிட்டு அடுத்த வசனம் இதை சொல்லுறாருன்னா, நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணுறான் பிசாசு, எப்படி ஒரு சிங்கம் எப்படி சுற்றி திரியுமோ அது போல் இவன் என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறான். யார் நம்மளுக்கு கிடைப்பான்னு சொல்லி சுற்றி திரிகிறான். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், இந்த சிங்கங்கள் வேட்டையாடும் போது எது பலவீனமான மிருகம், எது இளமையானது, எது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பாற்ற விலங்குகளை என்ன பண்ணுமா, அது தேடி அதை தாக்குமா. அப்போது நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு நீங்கள் உங்கள் ஆத்மாவை சோர்வுக்குள்ளே வைக்கும் பொழுது பாருங்கள், பிசாசு கரெக்டாக பிடிக்கிறான். அவர்களை தான் முதல்ல என்ன பண்ணுவானா, தாக்குவானா. அப்போ கவலைப்பட்டால் பாருங்கள், பிசாசு நம்ம மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம பலவீனமானவங்கன்னு சொல்லி. அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ கவலைப்படாத, என்கிட்ட வச்சிரு உன் கவலையை, நான் உன்னை பார்த்துப்பேன். அதுதான் விசுவாசமான வார்த்தை. பாருங்கள், 1 பேதுரு 5:9 அடுத்த வசனத்தில் சொல்லுதுப்பாங்களே, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணுமா, எதிர்த்து நிற்கணுமா, அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ கவலை நம்ம படுறது பிசாசுக்கு இடம் கொடுக்கறது மாதிரி எப்படி அதனால நம்ம கவலைப்படாமல் இனி நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையும் போராட்டம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்னை பார்த்துக்கிறீங்கப்பா, அது மட்டும் போதும். இந்த வசனம் 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டது போல், ஆண்டவரே என் கவலை இதுதான் ஆண்டவரே, ஆனால் உங்ககிட்ட நான் வச்சுட்டேன்ப்பா, உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணினேன்ப்பா, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், நான் சும்மா இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் பார்க்க போகிறேன்ப்பா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சங்கீதம் 55:22 பார்க்கணும்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார், நம்மளை கீழே போக விட மாட்டார், நம்மளை மாண்டு போக விட மாட்டார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் நம்முடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைத்து அவரை நமக்கு செய்து முடித்ததை நினைவூட்டி நம்மளை வழி நடத்துகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன்.
வாங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், எந்த கவலையும் ஆண்டவரே என் இதயத்தில் நான் சுமக்க மாட்டேன்ப்பா. உங்கள் கரத்தில் நான் வச்சிருவேன்ப்பா. நான் சரண்டர் பண்ணிடுவேன்ப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விசாரிக்கிறபடியால், நீங்கள் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்து கொள்வீங்கப்பா. என் நல் வாழ்வுக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களுக்கு ஆண்டவரே நீர் பரிகாரியாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்கப்பா. ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எங்களை விசாரிக்கிறபடியால் ஆண்டவரே எங்கள் கவலையெல்லாம் உங்கள் மேல் நாங்கள் வைத்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்கள் ஏதோ குறித்தும் ஆண்டவரே இனி நாங்கள் கவலைப்பட போகிறது அல்ல ஆண்டவரே. அப்போ இனி பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை ஆண்டவரே. இனி எங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தின் வார்த்தைகள்லாம் எங்கள் இருதயத்தில் ஒரு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட போல இருக்காதுப்பா. ஏன்னா நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.